வணக்கம் நண்பர்களே. இவர் பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. அதாவது இவர் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். ஆனால் இன்று இந்திய நாட்டின் இளம் கோடீஸ்வரர்களில் ஒருவராக உயர்ந்து நிற்கிறார். இவரது தனிப்பட்ட செல்வத்தின் மதிப்பு $3.3 பில்லியன் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 27,000 கோடி ரூபாய்கள். இந்திய நாட்டின் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகா நகரில் 1986 ஆண்டில் பிறந்து பெங்களூர் நகரில் பள்ளியில் சேர்ந்து வளர்ந்த இவர் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளார். இவர் யார் தெரியுமா? இவரின் பெயர் நிக்கில் காமத். இவரது சொந்த நிறுவனத்தின் பெயர் ஜீரோடா. நிக்கில் காமத்தின் தந்தை பெங்களூரில் உள்ள கனரா வங்கியில் ஒரு சீனியர் மேனேஜர். நிக்கிலுக்கு பள்ளி படிப்பில் சுத்தமாக ஆர்வமே இல்லை. ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சுத்தமாக வேஸ்ட் என்றே கருதினார். அதனால் தன்னுடைய 16வது வயதில், அதாவது 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது பள்ளியை விட்டு வெளியேறிவிட்டார். அதன் பின்னர் ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்தார். மாதம் 8,000 rupees சம்பளம். அந்த சம்பளத்தில் அவர் திருப்தி அடையவில்லை. அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். இடைவிடாது சிந்தித்தார். எப்படி தான் அதிகமாக பொருள் ஈட்ட முடியும்? அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் ஷேர்களை வாங்கி விற்பது பற்றியும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் ஒரு சப் புரோக்கராக ஒருவரின் கீழ் செயல்பட்டார். லாபம் கிடைக்கவில்லை. பல தடவை நஷ்டமடைந்தார். ஆனால் அவர் அந்த வேலையை விட்டுவிடவே இல்லை. ஸ்டாக் ட்ரேடிங்கை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இவரது விடாமுயற்சியே, கடின உழைப்பே அவரை வெற்றிக்கு கொண்டு சென்றது. தனது அண்ணன் நிதின் காமத்தை உடன் சேர்த்து கொண்டு 2010ஆம் ஆண்டில் பெங்களூர் நகரில் ஜீரோடா என்ற பெயரில் ஒரு ஷேர் ட்ரேடிங் நிறுவனத்தை ஆரம்பித்தார். சமஸ்கிருத மொழியில் ரோதா என்றால் பேரியர், அதாவது எல்லைகள். ஜீரோடா என்றால் எல்லைகள் இல்லா நிறுவனம் என்று அவர் சூட்டியது மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது. ஜீரோடா நிறுவனம் என்ன செய்கிறது? புரோக்கரேஜ் கட்டணங்களை குறைத்தது. சாதாரண மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை அறிமுகப்படுத்தியது. அதை பற்றி கற்றுக் கொடுத்தது. அதை பற்றி அக்சசபிள் ஆக்கியது. இதுதான் நிக்கில் காமத்தின் அபார வெற்றி. இன்று ஜீரோடா நிறுவனம் இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஸ்டாக் புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்களில் ஒன்றாக திகழ்கிறது. லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கிறது. நிக்கில் காமத் இன்று ஒரு பில்லியனியர், ஒரு கோடீஸ்வரனாக ஜொலித்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவரது உண்மை கதை. செல்ஃப் மேட் சக்சஸ் ஸ்டோரி. நிக்கில் காமத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் ரிஸ்க் எடுத்தார். முதலில் அவர் சந்தித்த தோல்விகளைக் கண்டு
தளர்ந்து போய்விடவில்லை. தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டார். புதிய வழிகளை தேர்ந்தெடுத்தார். முக்கியமாக ட்ரேடிங் செய்வதில் உள்ள சிஸ்டம்ஸ்களை தனக்கு சாதகமாக மாற்றி செயல்பட்டார். அபார வெற்றி கண்டார். இப்போது நிக்கில் காமத் யூடியூப்களில் உலகின் பல்வேறு ஆளுமைகளை பேட்டி கண்டு அவைகளை ஒலிபரப்புகிறார். பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களை, பில்கேட்ஸ் அவர்களை, எலான் மஸ்க், யூடியூப் CEO நீல்மோகன் ஆகியவர்களின் பேட்டிகள் இவரது பன்முகத்தன்மையையும் தனித்திறமைகளையும் வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டுகின்றன. 2023 ஆண்டில் பில்கேட்ஸ் மற்றும் வாரன் பஃபெட்டால் ஆரம்பிக்கப்பட்ட தி கிவிங் பிளட்ஜ் என்ற அமைப்பின் மூலம் தன்னுடைய சொத்தின் சரிபாதியை 50% ஆஃப் இஸ் வெல்த் இந்திய நாட்டின் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதாக கூறி எழுதி கொடுத்துவிட்டு அதன்படி செயல்படுகிறார். இறுதியாக நிக்கில் காமத் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்? 1. காலேஜ் டிகிரி இல்லாமல் கூட வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ரிஸ்க் எடுத்தால்தான் வளர்ச்சி. ஃபெயில்யூர், தோல்விகள் என்பவை முடிவுகள் அல்ல, அவைகளே ஆரம்பம். இவைகள்தாம் நிக்கில் காமத் நமக்கு உணர்த்தும் பாடங்கள். ஒரு சாதாரண குடும்பம், 10ஆம் வகுப்பு படித்த ஒரு சாதாரண இளைஞன். ஆனால் அவனது கனவு மிக பெரியது. அவனுடைய அந்த கனவு இன்று கோடிகளில் மதிப்பிடப்படுகிறது. முடிவாக நீங்கள் இன்று எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நிக்கில் காமத் போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும். தொடங்குங்கள், விட்டுவிடாமல் தொடருங்கள். ஒரு நாள் உங்கள் கதை மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக இருக்கும். நிக்கில் காமத் போன்ற நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் உண்மை கதைகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன். என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என் தொடர்பில் இணைந்து இருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன், ஜலால்.